இது ஆக்சுவலாக ஒரு நெல்லிக்காய் மரம். அது நம்ம பக்கத்து வீட்டில் சாஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா கட் பண்ணி நல்லா ஷேப் பண்ணி அந்த மட்டை கிட்டெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி சரி கொஞ்சம் பெயிண்ட் அடித்து நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் பெயிண்ட் அடிக்க போகிறேன். இந்த பெயிண்ட் அடித்த உடனே நல்லா காய வச்சு வெயிலில் நல்லா காய வச்சு பாருங்கள், அப்படியே பெயிண்ட் அடித்து வச்சுட்டேன்னா அது ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டோம். இந்த ஹோல்ஸ்லாம் இந்த ஓட்டைக்கிட்டெல்லாம் எல்லாமே மூடிடணும் இந்த பெயிண்ட்னால். அது நெல்லிக்காய் மரம்னால அது வந்து ஒன்றும் கரையான் பிடிக்காது, இது பூச்சியும் பிடிக்காது. அது அப்படியே நிற்கும். லைட் வெயிட்டு தான் இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம நிற்க வைக்கணும். ஒரு டெக்கரேஷன் தானே. இப்போ கடையில் போய் பார்த்தோன்னா நம்ம காசை போட்டு வாங்க வேண்டியது. பாருங்கள், ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே பாரு நல்லா காய வச்சிடறேன். வெயிலில் நல்லா காய வச்சுக்கிட்டேன்னா இங்கே பாருங்கள் சுற்றி அப்படி நல்லா காய வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், சரி காஞ்ச பிறகு கொஞ்சம் புளியாக போட்டேன்னா இன்னும் டெக்கரேஷன் ஆகுமே அப்படின்னு சொல்லிவிட்டு புளியாக போட்டு இது நல்லா காய வச்சுட்டு அப்புறம் மேலே வந்து சரி மேலே என்ன வைக்கிறதுக்கு ஒரு யோசனை. சரி இப்போதைக்கு ஒரு ஃப்ளாப் அவுட் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே ஒரு ஃப்ளாப் அவுட் வச்சுட்டேன். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.